வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோட ஹேர் கேர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து என் பர்த்டேக்கு முன்னாள் எடுத்த வீடியோ. என் பர்த்டேக்கு முன்னாள் நான் என்ன க்ரூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முன்னாடியே வந்து வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டிலே வந்து என்னோடய அம்மா ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில் வச்சு தான் இன்றைக்கி ஹெட் மசாஜ் பண்ண போகிறேன். அதுக்குன்ட்டு ஒரு கோம்பு கேப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். எப்போவுமே வந்து ஆயில் வந்து ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் குளித்தாலே வந்து உங்களோட ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால்லாம் எல்லாமே ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே. எப்போவுமே வந்து நான் ஹெட் மசாஜ் பண்ணும்போது வந்து நெயில்ஸ் வச்சு பண்ணாமல் இந்த ஃபிங்கரோட டிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் வந்து ஹெட் மசாஜ் வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுவேன். அப்போ தான் வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் பார்த்து தான் நானும் பண்ணுறேன் இதெல்லாம். ஸோ நல்லா வந்து ஹெட் மசாஜ் முன்னாடியே நான் வந்து நல்லா கொடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு ரூட்டில் ஆயில் அப்ளை பண்ணணும் அதே அளவுக்கு டிப் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். இந்த 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஹேர் கேர் பேக் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப பெருசாலாம் நான் எதுவுமே போடல, என்னென்ன இருக்கோ அன்றைக்கி அந்த மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். செம்பருத்தி இலை, மருதாணி, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெந்தயம், கொஞ்சமாக கர்ட் போட்டு நல்லா அரைச்சி நம்ம ஹேர் கேர் பேக் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, இதை வந்து முன்ன நாள் நைட்டே ஊற வச்சு அன்றைக்கி அரைச்சிருந்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் ஹெவியாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ வந்து இதை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட காலேஜ் டேஸ்லேருந்து போட்டுட்ருக்கேன். என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுவும் சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து ஹேர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஆனால் காலேஜ் டேஸில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நான் இதை வந்து கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் போடுறதுனால தான் மட்டும்தான் இப்போவும் என் ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லி இந்த பேக் போட்டுட்டு இதை அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபுட் கேர். ஒரு டப்பில் வந்து நல்ல ஒரு வார்மான வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 1/2 lemon வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து 1 rupee ஷாம்பு, எனி ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கலாம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபுட் கேர் விஷ்லிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது, ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போது தான் அதுக்கான கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் கரெக்டான டைம்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் தான். அந்த ஃபர்ஸ்ட் டைமில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் ஃபுட்டை வந்து அந்த வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நல்லா சோக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபுட்டோட அந்த இது இருக்குது இல்லையா, அந்த பேக் சைடு இருக்குது இல்லையா, அது நல்லா வந்து சோக் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சா மட்டும் போதும். அதுக்கு வந்து இந்த டூல் தான் நான் வாங்கியிருந்தேன்.
இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் வந்து கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா உங்கள் ஃபுட்டில் வந்து தேய்ச்சி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டும் போது ஒரு லெக்குக்கு மட்டும் நான் எல்லாமே பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து 2 லெக்குக்கும் தான் பண்ணேன். ஆனால் வந்து இது ரெஃபரன்ஸ் தானே, ஸோ அதனால் வந்து ஒரு லெக்குக்கு பண்ணும்போது மட்டும் காமிச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பர். அதுக்கு வந்து இந்த கல் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் வந்து நல்லா வந்து உங்கள் ஈலிருந்து ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டைம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோயேட் ஆகி டெட் ஸ்கேல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகும். ஸ்டெப் வந்து கேலஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அங்கங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இதை பண்ணும்போது பெயினே இல்லை, சுத்தமாக நல்ல ரிலீஃபாக இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஃபைலர். இதை வச்சு வந்து அது நம்ம ஃபைல் பண்ணோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக வந்து ஃபைல் பண்ணோம். இப்போ வந்து நெயில்ஸ் வந்து நீங்கள் பஃபரிங்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் வந்து இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த கிட்டு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்கான ஒரு டைம்னால் நம்மளோட செல்ஃப் கேர் பண்ணும்போது தான். இது எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நல்ல ஒரு கூலிங்கான வாட்டரில் வந்து க்ளீனான வாட்டரில் வந்து நம்ம காலை வந்து ரின்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக காலை க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நல்லா டவல் வச்சு தொடச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கழிச்சிட்டு நானும் வந்து தலைக்கு ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல்லி அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணி செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 hours வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிற கேப்பில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த மூவி பார்த்துக்கிட்டே தான் வந்து என்னோடய லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 o'clock போல் அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாருங்களேன், என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு எப்படின்னா ஹேர் டெக்ஸ்சர் வந்து மேலெலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கீழே வந்து நல்லா கேர்லியாக இருக்கும், அந்த மாதிரி ஹேர் எனக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோ ரிமூவிங் தான். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆலிவேரா ஜெல் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐப்ரோ வந்து வீட்லேயே தான் பண்ணிக்கிறேன். ஒரு 4 years 5 years கிட்ட வந்து நான் ஐப்ரோஸ் வந்து வீட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து இந்த ஃபேஸ் ரேசர் தான் எடுத்துக்கிறேன். இது பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணோன்னா ஐப்ரோஸ் ஏன்னா அதானோ போயிடும். எப்போவுமே வந்து நீங்கள் கையில் காலில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்து பியூட்டி பார்லரில் தான் பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க. அது வந்து நான் பண்ணுறதுனால நீங்களும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதை பண்ணுங்கள். இப்போ போடுற ஸ்டெப்ஸ் கூட என்னென்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போடுறேனே தவிர்த்து இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொட்டீன் தான் காமிச்சிட்ருக்கேன். வந்து இந்த தடவை வந்து ஃபேஸில் வந்து ரேசர் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருந்தது. நம்மளுக்கு என்றைக்கு நல்ல நாளோ அன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் அதெல்லாம் வரும். அதுவும் வந்து எனக்கு பர்த்டே தான் ரொம்ப ஸ்பெஷல் டே. அந்த டேயில் வந்து இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருக்கு. அதுவும் வந்து எப்படின்னா எப்போவுமே ஒரு பிம்பிள் தான் வரும், அன்றைக்கின்னு பார்த்து அங்கங்கே பிம்பிள்ஸு. எங்கே டச் பண்ணுறோன்னா அங்கே பிம்பிள்ஸ். இப்போ கூட பாருங்கள், அந்த ஐப்ரோஸ் கிட்டே வந்து பிம்பிள்ஸ் பாருங்கள், இந்த கண்ணுக்கிட்ட பிம்பிள்ஸ் பாருங்கள், அவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருந்தது. ஏன்னே தெரியல. நம்மளுக்கு என்றைக்கு நல்ல நாள் ஆகுதோ அன்றைக்கி மட்டும்தான் வரும். எப்போவுமே பிம்பிள்ஸ் ஏரியாவில் வந்து ரேசர் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து அந்த பிம்பிள் ஏரியா கிட்டேயே போகல. ஸோ ஐப்ரோ ரிமூவ் பண்ணி முடித்தோடனே அப்பர் லிப்பில் இருக்க ஹேர்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம்
ஹேர் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நல்ல ஒரு சில் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நார்மல் தண்ணியில் வந்து ஃபேஸை வந்து ரின்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் மாஸ்க்கு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து முல்தானி மெட்டி அண்ட் கேர்டு, எனக்கு வந்து இது ரெண்டும் ரொம்பவே செட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கேர்டு யூஸ் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முல்தானி மெட்டி யூஸ் பண்ணால் ஆயிலி ஸ்கின் இல்லையா, ஸோ வந்து அந்த ஆயில்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் வந்து எனக்கு எப்போவுமே இதுதான் செட் ஆகும். ஃபேஸ் ஃபுல்லாக மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா அது ட்ரை ஆகிட்டு அது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் லைட்டாக ட்ரை ஆன உடனே வந்து அகெயின் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிடுச்சா. இதெல்லாம் தான் என்னோடய பர்த்டேக்கு முன்ன நாள் நான் பண்ணது. என்னோடய பர்த்டே அன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த லாங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.